ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆமை தாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆமை தான் பார்த்துட்ருக்கோம். அது எவ்வளோ ஸ்பீடாக நீந்துது பாருங்கள். மங்களாக தான் தெரியுது. நான் கொஞ்சம் நல்லா வியூ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ஒரு 3 ஆமை இருக்குங்க கிணத்துக்குள்ளாரியே. இதுதாங்க பெரிய கிணறு. இதில் அந்த ஒயிட் கலரில் மார்க் ஆகிருக்கு இல்லையா, அதில் தண்ணி மார்க்கு, அது வரலும் தண்ணி வருங்க. நம்ம இந்த திட்டில் இருந்தோ இந்த படிக்கட்டிலேருந்து கை வச்சு கூட அந்த தண்ணி அழலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ தண்ணி வற்றிருச்சு. ஆமையை பாருங்கள் எவ்வளோ அழகாக நீந்திட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒரு 3 ஆமை இருக்குது. கொஞ்சம் சின்ன சைஸில் ஒன்று இருக்குங்க, இதே சைஸில் இன்னொன்று இருக்கும். இதை நல்லா ஒரு ஸ்விம்மிங் பூலில் நீந்துறமா நீந்திட்டுருக்கோம். எங்கள் ஊரில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரல எல்லோரும் நீச்சல் கற்றுக்கிறதுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இங்கே வந்து நீச்சல் அடிச்சுட்டு விளையாடுறதுக்கும் நீச்சல் கற்றுக்கிறதுக்கும் இதை தாங்க நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த கிணறை பார்க்குறதுக்கு கிணறு மாதிரி இருக்காது, நல்லா அகலமாக பெருசாக இருக்கிறதுனால ஸ்விம்மிங் பூல் மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணி விளையாடுவோம். ஸோ அதோட ஆமையும் நாங்கள் இதில் போட்டோம்னால ஒரு 2-3 ஆமை கிடச்சிது, போட்டோம். நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் நம்ம உணவு ஏதாவது போட்டோம் அப்படின்னா ஆமை, மீன், பெரிய மீன் இப்படி எல்லாமே வருங்க. இப்போ பாருங்கள், உணவு போட்டிருக்கோம், சாப்பாடு போட்டிருக்கோம். ஒரு பெரிய மீன் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு 4-5 மீன் இருக்குங்க. இருக்கிறதுல இதுதான் நல்ல பெரிய மீன். எப்போல்லாம் நம்மளுக்கு போர் அடிக்குதோ அப்போ வந்து இங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போட்டோம்னா அழகாக வந்து நீந்தி சாப்பிடும். அதை நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக வேடிக்கை பார்த்துருப்போம். சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஒரு வியூ பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த மீனெல்லாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப குட்டி மீனாக கொண்டாந்து விட்டதுங்க. இது அப்படியே கிணத்துக்குள்ளேயே இருந்து நல்லா வளர்ந்து இப்போ பெரிய மீனாகிடுச்சு. அந்த பக்கம் போகாத ஒரு பெரிய முதல்ல கிடக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எங்கள் ஊரில் கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முதலைக்கு ஈக்குவலாக நாங்கள் பார்க்கக்கூடிய மீன் இது தாங்க. இது எப்போயாவது தாங்க மேலே வரும், உணவுக்காக மட்டுமே மேலே வரும். அப்போ தான் நாங்கள் வியூ பண்ண முடியும். இது தாங்க எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் அண்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய இடம். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.